ஓம் நமோ வெங்கடேஷாய. ரீசெண்டாக திருச்சானூர் திருப்பதிக்கு 3 நாட்கள் போய் தாயார் திருப்பதி பெருமாள் சுவாமி ராமானுஜரை தரிசனம் செய்துட்டு ரிட்டன் ஆன என்னோடய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நிறைய லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடி ஆன்லைனில் எலிஜிபிளாக இருந்ததுனால ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவில் ஊஞ்சல் சேவாவில் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அப்படி பெருமாள் உட்காருவார், அவர் பக்கத்தில் நம்மளும் உட்காரலாம். அதுக்காகவே ஊஞ்சல் சேவா புக் பண்ணிட்டோம். எனக்கு, என் தம்பிக்கும், என்னோடய ஹஸ்பண்ட்க்கும். அதன் மூலமாக 100 ரூபா ரூமும் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம். ட்ரெயினில் கிளம்பலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். பட் சடனாக ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஒர்க், ஸோ அவர் லேட்டாக வந்தார். நான் ஃபஸ்ட்டே கிளம்பிட்டேன். சென்னை கோயம்பேடுலேருந்து காலையில் கிளம்புற நியூகோ பஸ்ஸில் நாள் தான் எனக்கு மட்டும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்ததுனால புக் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக ஃப்ரெஷ் பஸ்ஸில் இது வரைக்கும் நான் போனதில்லை. அதில் போகலான்னு பார்த்தா அதில் சார்ஜ் எப்படி பண்ணுறாங்கன்னா, விண்டோ சீட்னா ஒரு சார்ஜு, பின்னாடி சீட்னா ஒரு சார்ஜு, முன்னாடி சீட்னா ஒரு சார்ஜு, கூட்டம் இருந்தால் ஒரு சார்ஜு, கூட்டம் இல்லைன்னா ஒரு சார்ஜு, அந்த மாதிரி. அண்ட் நிறைய ஸ்டாப்பு சென்னையில். ஒரு சிலருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஏன்னா நிறைய இடத்துல பிக்கப் பாயிண்ட் இருக்குது. இது வந்து 240 ரூபா 2+2 ஏசி சூப்பராக இருந்தது. லேடிஸ்க்கெல்லாம் சிங்கிளாக போகிறீங்க அப்படின்னா சேஃப், ஏன்னா நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணிட்டோன்னா ட்ராக் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டில் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது. நான் பேக் பண்ணிக்கிட்டேன், லஞ்சும் பேக் பண்ணிட்டேன். 9:30 இது கோயம்பேடுலேருந்து கிளம்பும். அதாவது கோயம்பேடுலேருந்து எங்கேருந்து கிளம்பும்னா, நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ்ஸெல்லாம் வெளியில் வரதில்ல கோயம்பேடில். டுவர்ட்ஸ் திருமங்கலம் நம்ம லெஃப்ட்டு திரும்புகிறோம் அப்படின்னா ஷர்மா ட்ராவல்ஸ் எல்லாம் இருக்கும். முதல்ல அங்கேருந்து தான் இந்த பஸ்ஸு கிளம்பிட்டு இருந்தது. இப்போ இந்த ஷர்மா ட்ராவல்ஸையும் தாண்டி ஒரு லெஃப்ட்டு திரும்பும், இம்மிடியேட் லெஃப்ட்டு. அங்கேருந்து இந்த நியூகோ பஸ் கிளம்புது. ஒரு 1/2 லிட்டர் வாட்டர் பாட்டில் கொடுக்குறாங்க. பிக்கப் பாயிண்ட்ஸ் இருக்குது, மாதவரம் பஸ் ஸ்டாண்டில் கூட இருக்குது, ரோஹிணி தியேட்டரில் இருக்குது. நான் கோயம்பேடில் ஏறிக்கிட்டேன், எனக்கு அது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. பக்கத்து சீட்டும் காலியாக இருந்ததுனால சூப்பராக இருந்துச்சு ஜேர்னி. திருச்சானூர் பிரிட்ஜ் வழியாக திருப்பதிக்கு போகும் இந்த பஸ். நம்ம திருச்சானூருக்கு போகணுன்னா கூட அந்த பிரிட்ஜுக்கிட்ட இறங்கிட்டால் பக்கம்தான், ஷேர் ஆட்டோனா போயிடலாம். எனக்கு முன்னாடி உட்காந்துருந்தாங்க ஒரு கப்பிள், அவங்க கூட ஷேர் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல தான் இறக்கி விட்டாங்க. திருச்சானூருக்கு போகணும் அப்படின்னா அந்த பிரிட்ஜுக்கிட்ட இறக்கி விடுவாங்க. இந்த பிரிட்ஜிலேருந்து 30 ரூபா ஷேரிங். தனியாக பேசிட்டு போனால் 75 ரூபா மேபி கேட்கலாம். பட் கிட்ட தான், ஆனாலும் நல்ல வெயில், நம்மளால் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கினாங்க. வரீங்களா ஆட்டோக்கு அப்படின்னு கேட்டேன். நாங்கள் 3 பேரும் சேர்ந்து 30 ரூபா கொடுத்தோம். நேராக போனீங்கன்னா இந்த ஆட்சி தாண்டி கோயில் வந்துடும், தாயார் கோயில். அவங்க சீனியர் சிட்டிசன் தர்ஷனத்துக்கு வந்தாங்களாம், ப்ரைவேட் மட்டில் எடுத்திருக்கேன் அப்படின்னாங்க. டிடிடியோட லக்கேஜ் டெபாசிட் கவுண்டர் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. ரைட் சைடில் வேறு கவுண்டர் இருக்கிறதுனால போகிறதுக்கே வழி இல்லாத அளவுக்கு க்ரௌடு. கேட் 3க்கு பக்கத்தில் கல்யாண மண்டபம் முதல்ல அதில் தான் வச்சுருந்தேன். இப்போ அது கூட க்ரௌடாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு அடுத்து இருக்கிற கல்யாண மண்டபத்தில் தான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வைக்கிறது. 2 ஹவர்ஸ்க்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. நல்ல லாக்கர் பெருசாக இருக்கும், க்ரௌடு ரொம்ப இருக்காது. அங்கே போய் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு தரிசனத்துக்கு வந்தால் செம்ம க்ரௌடு. விஐபி பிரேக் தரிசனம் முடிச்சு அப்போ தான் விட்டுருப்பாங்க போல இருக்குது. ஏன்னா அன்றைக்கி வேறு எந்த ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸும் கிடையாது. 200 ரூபா டிக்கெட் கவுண்டரில் எடுத்துக்கிட்டேன். கேட் 3க்குள்ளே ஒரு கவுண்டர் இருக்கும்ல, அதில் ரைட் சைடில் 50 ரூபா டிக்கெட் கவுண்டர் இருக்கும், லெஃப்ட் சைடில் 200 ரூபா டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அதுலேயுமே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் ஆச்சு தாயார் தரிசனம் பார்க்குறதுக்கு. லைட் பச்சையில் நல்லா அரக்கு பார்டரில் ரொம்ப அழகாக இருந்தாங்க. க்யூவில் போகும்போதே ஆதிசேஷன், தாயாரை சேவிச்சுட்டு பலராம சன்னதி, சுந்தரராஜ பெருமாள் சன்னதி எல்லோரையும் சேவிச்சுட்டு வெளியில் வந்து இந்த மாதிரி சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கிறதுனால தப்பிச்சோம். ஏன்னா இல்லைன்னா கால் நல்லா சுடும். நல்லா கேட் 3 வரைக்கும் போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் அந்த மண்டபத்துக்கு போகிறப்போ ஓடி போகிற மாதிரி இருந்தது. செம்ம வெயில். என் தம்பி வரத்துக்கும் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம சுவாமி தரிசனம் பார்த்து முடிச்சிடலாம் அப்படின்ட்டு மத்தியானம் 1 மணிக்கு க்யூவில் ஜாயின் பண்ணேன். நல்ல க்ரௌடு இருந்தது. 2 ஹவர்ஸ்க்கு தான் 30 ரூபா லாக்கர். அவன் 2:15 வந்து ரீச் ஆனால் அதுக்கப்புறம் லாக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இன்னொரு 30 ருபீஸ் கொடுக்கணும் அப்படின்னாங்க. அதனால் நான் லாக்கர் வக்கேட் பண்ணிட்டேன். அவன் போகிறப்போ க்ரௌடே இல்லை. 2:15க்கு ஜாயின் பண்ணால் சீக்கிரமாகவே சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துட்டான். பட் அவன் போயிட்டு வர வரைக்கும் லக்கேஜ் வச்சுட்டு உட்காந்துருக்கணுமேன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை தோட்டம் அப்படிம்பாங்க, ஃப்ரைடே தோட்டம் அப்படிம்பாங்க. இங்கே வந்து நான் லக்கேஜோடு உட்காந்துக்கிட்டேன். வசந்தோச்சம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் செய்திருந்தாங்க, வீடியோ கூட ஷேர் பண்ணினேன். ரொம்ப அழகான இடம் இது. அவன் போய் தரிசனம் முடிச்சுட்டு வர வரைக்கும் இங்கே தான் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறமா
ஆட்டோ பேசிக்கிட்டு கிளம்பிட்டோம். 100 கேட்டாங்க திருப்பதி பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு. ஏன்னா பஸ் ஏறி வரத்துக்குள்ளார ரூம் ஸ்கேன் பண்ணணும், அதுக்கப்புறம் ராமானுஜரை வேறு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு 2 வே டிக்கெட் எடுத்துக்கிட்டோம். 2 வேவாக டிக்கெட் எடுத்துக்கிட்டால் 160 தான். இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ் பிரதர்ஸ் ஷேர் பண்ணாங்க, சீனியர் சிட்டிசனுக்குனா இன்னொரு 20 ரூபா குறைச்சிப்பாங்க, 1 வேவாக தான் சீனியர் சிட்டிசனாக டிக்கெட் எடுக்க முடியும் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. பட் நாங்கள் எடுக்கும்போது 2 வேவாக 20 ரூபா குறைச்சிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக போகிறதுக்கு 90, வரத்துக்கு 90. 2 வேவாக எடுத்துக்கிட்டதுனால 160 ரூபா. பஸ் போகிற லேன் ஃப்ரீயாக தான் இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே அலிப்பிரி டோலில் செக்கிங் முடித்து க்ராஸ் பண்ணிட்டோம். அங்கே கூட நிழலுக்கு 2 மணி நேரத்தில் ஷாமியானா போட்டு வச்சுருக்காங்க கார்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு. பல எதிர்பார்ப்புகள் பஸ்ஸில் போகும்போது. ரூம் புக் பண்ணும்போது ரூம் கிடைச்சா போதும் அப்படின்னு தோணுது. பஸ்ஸில் போகும்போது அது ராம்பகீச்சாவோ இல்லை வராகசாமியாக கிடைச்சிடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஆசை. பெருமாளை பார்க்கணும், ஸ்ரீ ராமானுஜரை பார்க்கணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் மனசில் ஓடிட்டே இந்த மலைகள் தாண்டி மேலே ஏறுறப்போ அந்த வைப்ஸு செம்மையாக இருக்கும். திருமலா மெயின் பஸ் ஸ்டேஷனில் இறங்கி நடந்து வந்துட்டோம். ஏஆர்பி கவுண்டர் என் பேர்லேயும் என் ஹஸ்பண்ட் பேர்லேயும் ரூம் புக் பண்ணியிருந்தேன். போய் ஸ்கேன் பண்ணிட்டோம், கிளம்பிட்டோம் உடனே. ஆக்சுவலாக இங்கே இருக்கணும், நம்ம 10 நிமிஷத்தில் எஸ்எம்எஸ் வரும். வரலன்னா மறுபடியும் போய் கேட்கணும். நான் இங்கே இருந்தேன் அப்படின்னா ராமானுஜர் மாட வீதி உள்ளே முடிஞ்சிடும். அதனால் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், ஸ்கேன் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பட் நாங்கள் போயிட்டுருக்கும்போதே மெசேஜ் வந்துருச்சு, ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸ்ன்ட்டு. செம்ம ஹாப்பியாக இருந்தது. போயிட்டு வரத்துக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். தரிசனத்துக்காக இருக்கட்டும், இல்லை மலையப்ப சுவாமியை பார்க்குறதுக்காக இருக்கட்டும். ராம்பகீச்சா கெஸ்ட் ஹவுஸில் பிளாக் 2ங்கும்போது அங்கேயே ரிசப்ஷனும், அங்கேயே சாவி வாங்குறது, அங்கேயே ரூம் கூடையா, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பிளாக் 1ம் கன்வீனியண்ட்டாக, ஏதோ ஒரு பிளாக் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் பிளாக் 2 எல்லாமே ஒரே இடங்கிறதுனால ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக நடந்து போய் சுபதம் என்ட்ரி வழியாக பேகெல்லாம் என் தம்பிகிட்ட கொடுத்துட்டு நான் போய் மாடவீதியில் ராமானுஜரை பார்த்துட்டு வரலான்னு இறங்குறப்போ கரெக்டாக சஹசர தீபாலங்கார சேவா முடிஞ்சு பெருமாளும் எதிர் சேவையில் ஸ்ரீ ராமானுஜரும் மாட வீதி உள்ளே வந்தாங்க. சுவாமி ராமானுஜர் பெருமாளை பார்த்த மாதிரி முன்னாடியே போயிடுவார். கொஞ்சம் பெருமாள் தாயார் பின்னாடி வருவாங்க. ஆரத்தி பாயிண்ட்லலாம் நின்று ஆரத்தி காமிப்பாங்க. இது W1 கேட் ஆரத்தி பாயிண்ட். சுவாமி ராமானுஜரோட அவதார உற்சவம் 10 நாட்கள் விசேஷமாக செய்வாங்க. காலையில் 6:30 மணிக்கு ப்ரொசஷன் இருக்கும். நல்லா கிரீடமெல்லாம் வச்சு ரொம்ப அருமையான அலங்காரத்தில் வருவார். சாயந்தரமும் சகஸ்ர தீப அலங்கார சேவை முடிஞ்சு 10 நாட்களும் மாட வீதி உலா வருவார். அப்போ பார்த்திங்கன்னா கிரீடம் இருக்காது, அலங்காரம் இருக்காது, எதிர் சேவையில் வருவார் மலையப்ப சுவாமி தாயாருக்கு. இந்த வடக்கு மாட வீதியில் வர்றப்போ பெரியஜிய சுவாமி இருந்தாங்க. தூரமாக இருந்து அவங்கக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாத்து முறையெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் மாட வீதியில் சேர்ந்துட்டாங்க. அவங்கள தாண்டி நம்ம கோயில் கோபுரத்துக்கிட்ட போய் ஆப்போசிட்டில் வெயிட் பண்ண முடியாது. அப்படிங்கிறதுனால புஷ்கரணி தீர்த்தத்துக்கிட்ட இருக்கிற வழியாக லட்டு கவுண்டரில் நுழைஞ்சு மாட வீதி வழியாக கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் போய் வெயிட் பண்ணிக்கிட்டேன். கரெக்டாக மலையப்ப சுவாமி தாயார் ராமானுஜர்லாம் அந்த இடத்துல ஆரத்தி காமிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் கோயில் உள்ளே போவாங்க. அங்கேருந்தும் அவங்கள தரிசனம் செய்தாச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம ரூம் ஸ்கேன் பண்ணதுலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளார ரூம் எடுத்துடணும், இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும். ஆன்லைனில் புக் பண்ணி ஏஆர்பி கவுண்டரில் ரூம் ஸ்கேன் பண்ணோன்னா 10 நிமிஷத்தில் எஸ்எம்எஸ் வந்துடும். அந்த எஸ்எம்எஸ் வந்ததுலேருந்து குறிப்பிட்ட டைம்குள்ளார ரூம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுத்துடணும், இல்லைன்னா லேப்ஸ் ஆகிடும். இங்கேயே ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 1 hour ஆகிட்டதுனால ஃபாஸ்ட்டாக ராம்பகீச்சாக்கு ரிசப்ஷனுக்கு போய் என்னோடய நேமில் நான் ரூம் எடுத்துக்கிட்டேன். என்னோடய ஆதார் காமிச்சு ரூம் எடுக்கிறப்போ ஹஸ்பண்டும் ரீச் ஆகிட்டாங்க திருமலைக்கு. எவ்வளோ பேர் தங்குறீங்க அப்படின்னு கேட்டாங்க. நாங்கள் 3 பேர் அப்படின்னு சொன்னோம். ஜென்ஸா லேடிஸா அப்படின்னு கேட்டாங்க. 2 ஜென்ஸ் 1 லேடிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரூம் அலாட் பண்ணியிருந்தாங்க. இறங்கி போகிறதுக்கு வரத்துக்கு கூட ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருந்தது. லிஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்கும். கோயில் கோபுரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய தி பெஸ்ட்டு ரூம் டிடிடியோடது அப்படின்னா 100 rupeesக்கு ராம்பகீச்சா. செம்ம சூப்பராக இருந்தது. நல்லா பெருசாக இருக்கும். 7-8 பேர் கூட நம்ம தங்கிக்கலாம். பாத்ரூம்லாம் நீட்டாக இருந்தது. வெந்நீர் 24 மணி நேரமும் கொதிக்க கொதிக்க
வந்துட்டு இருந்தது. ஜன்னல் வழியாக பக்தர்கள் போகிறது வர்றது பார்க்கலாம். காலையில் சுப்ரபாதம்லேருந்து நைட்டு ஏகாந்தம் சேவாக்கு ஒரு மியூசிக் வாசிப்பாங்கள்ல, அவ்வளோ கிளியராக கேட்கும். நம்ம ரம்பகிச்சாவில் ஸ்டே பண்ணோம் அப்படின்னா. ஸோ ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு 3 பேரும் கிளம்பிட்டோம் மாடவீதிக்கு. மாடவீதியில் இருக்கக்கூடிய N2 நரசிம்மர் கோயில் ஏகாந்தம் சேவா ரொம்ப அருமையாக இருக்கும். சுவாமி அவ்வளோ அழகாக செய்வார். அதாவது வராக சுவாமி தாண்டினோன்னே, வராக சுவாமி தாண்டி இன்னும் கொஞ்சம் போனோம் அப்படின்னா N2 லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில் இருக்கும். ஒரு 8:15 மணி போல் நம்ம போயிட்டோம் அப்படின்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நரசிம்ம சுவாமியை அந்த தீப ஒளியில் ஜோ ஜோ அச்சுதானந்தா பாட்டை கேட்டுக்கிட்டே பார்க்குறது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த சுவாமியை ரசித்து அந்த தீப ஆர்த்தி காமிக்கிறது. நிறைய க்ரௌடு 2 சைடும் நிற்க வச்சு பிரசாதமெல்லாம் கொடுத்தாங்க. நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்க ஏகாந்தம் சேவா N2 லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோயில். எனக்கு ரொம்ப பிடிச்ச சேவா. வராக சுவாமி கோயில் நைட் 10 மணி வரைக்கும் தரிசனத்துக்கு அனுமதிப்பாங்க. வரும்போது ஹெவி க்ரௌடு இருந்தது, போகும்போதும் ஹெவி க்ரௌடு இருந்தது. சரி, அடுத்த நாள் காலையில் வந்து தரிசனம் செய்யலாம், டயர்டாகவும் இருந்ததுனால நாங்கள் போய் தூங்கிட்டோம். காலையில் 5:30 மணிலேருந்து ஃபுல் டே ஓப்பனில் தான் இருக்கும் வராக சுவாமி கோயில். சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக விடுவாங்க. மறுநாள் காலையில் நான் கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா GS சுவாமி கிட்டே ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காக, பெரிய GS சுவாமி மட்டும் இது. போனோன்னா GS சுவாமி உட்காந்துருந்தாங்க. சிரிச்ச முகத்தோடு நம்மளை ப்ளஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நான் போனேன், அதுக்கப்புறம் தான் என் ஹஸ்பண்ட்லாம் வந்தாங்க. போய் ஆசீர்வாதம் வாங்கினேன். உடனே கிளம்பிட்டாங்க அவங்க கோயில் உள்ளே போகிறதுக்காக கோஷ்டியோட. தீர்க்க சுமங்கலி பவ அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு ப்ளஸ் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதை கேட்குறதுக்கே. அந்த அக்ஷதை போட்டு அவங்கெல்லாம் கோயில் உள்ள போனதுக்கப்புறம் கோபுரத்துக்கிட்ட அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். காலையில் ப்ரொசஷன் ராமானுஜர் வருவார். நெய்வேத்தியம் முடிஞ்சு சாத்து முறை முடிஞ்சு ஒரு 6:30 மணி போல் ப்ரொசஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. காலையில் வந்து ராமானுஜர் மட்டும்தான் வருவார், மலையப்ப சுவாமி வரமாட்டார். கோபுரத்துக்கிட்ட இருந்தது அந்த நெய்வேத்திய பெல் கேட்டது. மார்னிங் டைமில் செம வைப்பாக இருந்தது. திருச்சானூரில் நடந்துட்டு இருந்த பிரம்மோற்சவம் திருமலையில் தான் நடக்கணும்னு சொல்லிட்டு மாட வீதி அமைத்தவர் சுவாமி ராமானுஜர். அவர் அமைத்த அந்த மாட வீதியில் அவர் கூட அவருடைய அவதார உற்சவத்தப்போ கூட சேர்ந்து போனது செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஆஸ் யூஷுவல் வராக சுவாமி கிட்ட வர்றப்போ நிறைய பேர் கூட சேர்ந்துட்டாங்க மாட வீதியில். அண்ட் வராக சுவாமியும் க்யூ கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுனால வராக சுவாமியை தரிசனம் செய்திடலான்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். 15 நிமிஷத்தில் தரிசனம் பார்த்துட்டு மறுபடியும் ரூமுக்கு போய் மொபைல் எல்லாத்தையும் வச்சுட்டு தர்ஷன டிக்கெட், ஆதார் கார்டை மட்டும் எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டர் பாட்டிலோட சுபதம் என்ட்ரியில் ஜாயின் பண்ணிக்கிட்டோம். ஊஞ்சல் சேவா ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அப்படி பெருமாளை கொண்டு வந்து பல்லக்கில் உட்கார வைப்பாங்க கீழே. அந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பக்கத்தில் பெருமாள் வந்து உட்காருவார். அந்த மொமெண்ட் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மெயினாக அதுக்காக தான் ஊஞ்சல் சேவாவே புக் பண்ணேன். தனியாக ஷேர் பண்ணுறேன் ஊஞ்சல் சேவா எக்ஸ்பீரியன்ஸ். 2:05 வெளியில் வந்துட்டேன். மூலவர் தரிசனம் ஊஞ்சல் சேவாலாம் பார்த்துட்டு ஃபாஸ்ட்டாக போய் மொபைல் எடுத்துகிட்டு வந்து, ஏன்னா 2:20க்கு கோயிலுள்ளேருந்து மலையப்ப சுவாமி பெருமாள் தாயாரோட வெளியில் வருவார் வைபோச்ச மண்டபம் போகிறதுக்காக. வீடியோ எடுத்துகிட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. மறுபடியும் 4:40க்கு கரெக்டாக 4:40க்கு வைபோச்ச மண்டபத்துலேருந்து பெருமாள் வெளியில் வருவார் சகசர தீபாலங்கார சேவாக்காக. ஸோ கரெக்டாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் அவங்க சேவாவில் இருந்தாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது பெருமாளை தரிசனம் செய்தாச்சு. ஆரத்தியோட கிட்ட பார்க்கலாம். இந்த டைமில் நம்ம கேலரிக்கு பின்னாடி நின்னோம் அப்படின்னா நல்ல அலங்காரம் பெருமாள் தாயாருக்கு. சகசர தீபாலங்கார சேவாவில் பெருமாளை பார்த்துக்கிட்டு இந்த சைட் சுவாமி ராமானுஜர் இருந்தார். எகெயின் சாயந்தரம் மலையப்ப சுவாமி தாயார் சுவாமி ராமானுஜரோட மாட வீதி உலா. அதே மாதிரி கூட முத நாளை விட அடுத்த நாள் இன்னும் கொஞ்சம் க்ரௌடு
பக்தர்கள் இருந்தாங்க. அண்ட் மாட வீதியில் கூடவே வர்றதுக்கும் அலோ பண்ணாங்க, கேலரி லாக் பண்ணாமல். அதாவது பேக் சைடில் மட்டும் சொல்கிறேன். ஸோ கிட்ட சுவாமி ராமானுஜரை அண்ட் இந்த சைடு மலை யார் பார்க்குறதுனே தெரில, யார் கூட வர்றதுன்னு தெரில. இவர் கூட வந்தால் அவர் கோச்சிக்கிற மாதிரி இருக்குது, அவர் கூட வந்தால் இவர் கோச்சிக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் மலையப்ப சுவாமியை நம்ம தினமும் பார்க்கலாம். சுவாமி ராமானுஜர் கூட திருவாதிரை நட்சத்திரம் அப்போ நம்ம கரெக்டாக வரணும், இல்லைனா வருஷத்துக்கு ஒருக்கா நடக்கிற இந்த உற்சவத்தப்போ தான் வரணும். அதனால் நீ கோச்சிக்காத சுவாமின்னு சொல்லிட்டு சுவாமி ராமானுஜர் கூடயே தான் போனேன். பின்னழகு அலங்காரம் அருமையாக இருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையிலையும் அதே மாதிரி தான் 6:30 மணி போல் வெயிட் பண்ணி சுவாமி ராமானுஜர் மாட வீதி உலா வந்து வராக சுவாமி தாண்டி அவர் போனார். அதோடய நின்றுட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் அகெயின் க்ரௌடு ஜாயின் ஆகிடுச்சு. மாட வீதியில் இருக்கக்கூடிய மற்ற கோயில்கள், இப்போ நான் உட்காந்துருக்கிறது ஹயக்ரீவர் கோயில், ராதாகிருஷ்ண சன்னதி பக்கத்தில் இருக்குது. அதற்கடுத்து விகனச மகரிஷி சன்னதி, அங்கெல்லாம் போய் சேவிச்சுட்டு அன்னப்பிரசாதம் உங்களுக்கு 8:30 மணிக்கு மேலே தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்டு அந்த டைமில் போனால் ஹெவி க்ரௌடும் இருக்கும். ஸோ நாங்கள் அன்னப்பிரசாதம் போல் பாட்டகங்கம்மா கோயிலுக்கு போயிட்டோம். பாட்டகங்கம்மாவை தரிசனம் செய்கிறதுக்காக தினமும் காலையில் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்கிறப்போ பாட்டகங்கம்மாட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் ஆகாஷகங்காவுக்கு போவாங்க. தீர்த்தம் எடுக்கிறதுக்காக, அபிஷேக தீர்த்தம் பெருமாளுக்கு எடுக்கிறதுக்காக. காவல் தெய்வம் திருமலையோடது பாட்டகங்கம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்க. அண்டு அங்கே தரிசனம் முடிச்சுட்டு பக்கத்தில் இங்கேயுமே பெருமாள் இருப்பார் குட்டியாக, இங்கேயும் போய் சேவிச்சுட்டு பேக் சைடில் நாக தீர்த்தம், அந்த இடமும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வர்றப்போ ஒரு மாதிரி ஒத்தையடி பாதை மாதிரி இருந்தது. இப்போ நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் இப்போ ரோடு கூட போட போகிறாங்க போல இருக்குது. நாக தீர்த்தம் தண்ணி இல்லை தீர்த்தத்தில் அந்தளவுக்கு. நல்ல மழை பெய்கிறப்ப வந்தோம் அப்படின்னா அந்த தண்ணி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் அங்கே ஒரு அம்மா இருந்தாங்க, இந்த தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைப் மாதிரி ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல மழை பெய்கிறப்ப வந்தோன்னா நல்லா ஃபுல்லாக இருக்கும், அந்த குளம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். சில இந்த வழியாக தண்ணி போகிறத பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். சிவன் லிங்கம் பக்கத்தில் இருக்கும், நந்தி பகவான் இருப்பார். இந்த தீர்த்தம் எடுத்து நம்ம அபிஷேகம் செய்யலாம். பைப்பில் தண்ணி வருது, அதை பிடிச்சி நம்ம அபிஷேகம் செய்யலாம் சிவலிங்கத்துக்கு. ஸோ செய்துட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. அன்னப்பிரசாத மாத்ருஸ்ரீ வெங்கம்மாம்பா அன்னப்பிரசாதம் உள்ளே போல் நாங்கள் சாம்பார் சாதம் தான் முதல் நாள்லாம் கவுண்டரில் வாங்கிட்டோம். காலையில் மட்டும் ஹோட்டலில் தான் சாப்பிட்டோம். ரைட் சைடில் இருக்கிறது தான் பாட்டகங்கம்மா. வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 2க்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ரோடு வழியாக வரணும். அண்ட் ரிட்டன் போகும்போது வராகசுவாமி கெஸ்ட் ஹவுஸ் பிளாக் 1 கிட்ட ஃபஸ்ட்டு ஹோட்டல் இது. நல்லாயிருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக. ஸோ இங்கே சாப்பிட்டுட்டு போயிட்டோம். ரூமுக்கு போகணுன்னு ஆல்ரெடி வந்துட்டு போயிருப்பாங்களா என்னென்னு தெரில. கரெக்டாக நாங்கள் உள்ளே நுழைஞ்சோன்னே ரூம் வக்கேட் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. ஏன்னா 24 ஹவர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. 24 ஹவர்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. பட் சில டைம் ஒரு நாள் நம்ம அப்படியே இருக்கலாம். இந்த தடவை வந்து காலி பண்ண சொல்லிட்டாங்க கரெக்டாக. ராம்பக்கிச்சா கெஸ்ட் ஹவுஸ் கிளம்புறதுக்கு மனசே இல்லை. ஃபோட்டோ எடுத்து, இப்போ என் பேரில் நான் ரூம் எடுத்ததுனால ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் கொடுத்தாங்க. எக்ஸ்ட்ரா ஃபியூ ஹவர்ஸ் இருந்ததுனால 100 ரூபாய் குறைச்சிப்போம் அப்படின்னாங்க. ஆன்லைன் பேமெண்ட்லேயே உங்களுக்கு காஷன் டெபாசிட்டில் குறைச்சிப்போம் அப்படின்னாங்க. ஸ்லிப் வாங்கிட்டு மதியானம் 1 மணிக்கு ட்ரெயின் இருந்தது லோகமானிய திலக் சென்னைக்கு வரத்துக்கு. அதில் டிக்கெட் போட்டுட்டு கீழே இறங்கிட்டேன். 3 நாள் இல்லை 30 நாள் இருந்தாலும் இறங்கும் போது மனசு கஷ்டமாக தான் இருக்கும். என்னவோ பெருமாள் அப்படியே தனியாக விட்டுட்டு போகிற மாதிரி அதே மாதிரி தான் இருந்தது. பட் இருந்தாலும் எப்பொழுதும் வந்தோன்னே பார்த்துட்டு ஓடிடுவேன். இந்த தடவை இருந்து பொறுமையாக பார்த்தோம். அதுவும் குறிப்பாக ராமானுஜர் கூட போனது திருப்தியாக இருந்தது. மூலவர் தரிசனம், ஊஞ்சல் சேவா தனியாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீழ்த்திருப்பதியில் இறங்கி லக்ஷ்மி நாராயணாவில் சாப்பிட்டுட்டு ஆட்டோவில் ரேடிகுண்டாக்கு போயிட்டோம். மத்தியானம் 1 மணிக்கு லோகமானிய திலக் சென்னை சென்ட்ரலுக்கு சாயந்தரம் 4 மணிக்கு போகும். கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டைமில் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ரேணிகுண்டாவில் எல்லாம் இறங்கிடுவாங்க. அன்ரிசர்வ்டில் போனால் கூட உங்களுக்கு காலியாக தான் இருக்கும் அந்த டைமில்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஊஞ்சல் சேவா எக்ஸ்பீரியன்ஸ் தனியாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. எல்டிடி ட்ரெயின் மத்தியானம் 1 மணிக்கு 3rd பிளாட்ஃபார்ம் இல்லைனா 5th பிளாட்ஃபார்மில் வரும்.